கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை லேவியராகமம் 21 அதிகாரம் 12 வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலும் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம் மீது ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். யார் மீது அந்த அபிஷேகத்தை வைக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமல் தன் பரிசுத்த ஸ்தலத்திலே காத்து கொண்டிருக்கிறவர்கள் மேல். நம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, கர்த்தரை தேடும் போது, அவர் சமூகத்தை விட்டு விலகாமல் அவர் சமூகத்தில் தரித்து நிற்கும் போது, கர்த்தர் நம் மீது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ளாய் செயல்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மேல் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். அந்த அபிஷேகம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நம்மை கொண்டு கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம் மீது இருக்கிற இந்த அபிஷேகம் சத்துருக்களின் மத்தியிலே நம்மை உயர்த்தும். என் சத்துருக்களுக்கு முன்பாய் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களின் முன்பாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த அபிஷேகம் சத்துருக்களின் மத்தியிலே நம்மை உயர்த்தும். எந்த கண்கள் ஏளனமாய் பார்த்ததோ, எந்த நாவுகள் நம்மை ஏளனமாய் பேசினதோ, அந்த நாவுகளுக்கு முன்பாய், அந்த கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நம்மை தொடர்ந்து வரும். நம்மேல் இருக்கிற அபிஷேகம் அப்படி நடத்தும். கர்த்தர் அப்படியாய் செய்ய வல்லவராக்கிறார். ஒருபோதும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விலகாமல் அந்த அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படும். அந்த அபிஷேகம் பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விலகாமல் உமது பரிசுத்த ஸ்தலத்தை நாங்கள் தேடி வருகிற போது எங்களை அபிஷேகிக்கிறீர். அந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தினாலே எங்களை முடிசூட்டுகிற தேவன் நீர். ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளாக இருக்கும்போது, அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளும் போது, அந்த அபிஷேகம் எங்களை சத்துருக்களின் மத்தியில் உயர்த்தும், எங்கள் தடைகளை உடைக்கும், எங்கள் தேவைகளை சந்திக்கும். எங்களை கொண்டு அநேகருடைய இருதயத்தின் காயங்களை நீர் கட்ட வல்லவர். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபிஷேகத்தினால நிரப்பப்படுவோம். ஆசீர்வாதமாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.